இந்தியாவோட அக்னி 6 இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் உலகத்தோட ஒரு முக்கியமான ஏவுகணை. இது காரணம், இப்போ அக்னி சீரியஸ்ல இருக்கக்கூடிய அக்னி 5 ஏவுகணையால ஒரு 8000 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் பண்ண முடியும்னா அது சீனாவோட பெரும்பான்மையான பகுதிகளை அதனால அடிக்க முடியும். சீனாவோட ரொம்பவே வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸையும் அதனால ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஆப்பிரிக்கா, ஐரோப்பியாவோட சில பகுதிகள், இந்த மாதிரி அதோட ரேஞ்ச்குள்ள உலகத்தோட சில முக்கியமான பகுதிகளை கொண்டு வர அளவுக்கு கேப்பபிளான ஒரு மிசைல். ஆனால் இந்த அக்னி 6ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை அக்னி சீரியஸில் வரதுலேயே ரொம்ப முக்கியமான ஏவுகணை இது. இதோட ரேஞ்சுன்றது 9000 முதல் 13000 கிலோமீட்டர்களையும் தாண்டியது. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்னா ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தையும் இதனால தன்னோட ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சுக்குள்ள கொண்டு வர முடியும். சில அமெரிக்காவோட முக்கியமான பேசஸையும், பசிபிக்ல இருக்கக்கூடிய பேசஸையும் இது தன்னோட ஸ்ட்ரைக் ரேஞ்சுக்குள்ள வரும். அப்படி இருக்கிற இந்த ஏவுகணையோட அந்த டிசைன் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்றதுக்கான ஸ்டடீஸை நாங்கள் கம்ப்ளீட்டா முடிவு பண்ணிட்டோம். கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வந்துச்சுன்னா இதை வெறும் ஒரு சில மாசங்கள்ல எங்களால டிசைன் பண்ணி ஒரு 4 ஸ்டேஜ் ICBM எங்களால ஒர்க்கிங்க்கு கொண்டு வர முடியும்னு DRDO ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனா இது நம்ம பேசுறதுக்கு சுலபமா இருந்தாலும் இது அந்த அளவுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவை ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபிள் மிசைலா இதை நம்ம அப்கிரேடும் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களையும் இந்த ஏவுகணை பத்தின சில டீடைல்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த அக்னி 6 மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவை ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒரு மிசைலுக்கான ப்ராஜெக்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க ஆக்கை தாம்புகிருஷ்ணன், TP ட்ரெண்டிங். அக்னி மிசைல் ஃபேமிலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட நியூக்ளியர் ட்ரையட்ல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அமைப்பு. இந்த அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மிசைல் சீரியஸ்ல இப்போ வரைக்கும் பல்வேறு விதமான ஏவுகணைகள் இருக்கு. அக்னி 1ல ஆரம்பிச்சு அக்னி பிரைம், அக்னி 5 லேட்டஸ்டா நம்ம இன்டெக்ட் பண்ணது பார்த்தோம்னா இந்த அக்னி சீரியஸ்ல இந்த அக்னி 5 தான். இதுல ஒவ்வொரு மிசைலுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கு. குறிப்பா அக்னியர் பிரைம் எல்லாம் கேரியர் கில்லராகவும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள எந்த ஒரு கடல் சார்ந்த கப்பலையும் உள்ள நுழைய விட முடியாதபடி ரொம்ப பவர்ஃபுல்லா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள். இந்த அக்னி ஏவுகணைகள்ன்றது மறைந்த நம்மளோட முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்களோட ஒரு முக்கியமான கனவு திட்டம். அதுலயும் இந்த ப்ராஜெக்ட்ல பல்வேறு ஏவுகணைகளானது இருக்கு. இந்த அக்னி 6க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்குறதுல ரொம்ப முயற்சி பண்ண நபர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இந்த அக்னி சீரியஸ்ல பத்தி ரொம்ப பெருசா பேசணும், இல்ல அதோட ஃபங்க்ஷன்ஸை பத்தி பேசணும்னா அதுக்கு நமக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ ஷார்ட்டா சொல்றேன். அக்னி சீரியஸ்ல இருக்கக்கூடியதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஏவுகணைகள் பார்த்தா அக்னி 4 அண்ட் அக்னி 5 சொல்லலாம். குறிப்பா இந்த அக்னி 5 சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை 5000 முதல் 8200 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டார்கெட்டையும் வெறும் 10 மீட்டர் அக்யூரசியோட ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு ஏவுகணைன்னு சொல்லலாம். நார்மலா ஒரு பாலிஸ்டிக் மிசைல MIRV வார்ஹெட்ஸா இருக்கட்டும், இல்ல MERV வார்ஹெட்ஸா இருக்கட்டும், இதை ஃபிக்ஸ் பண்றப்போ அதுக்கான சில லிமிடேஷன்ஸ் ஆனது இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறதுலேயே அதிகமா MIRV தொழில்நுட்பம் சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஏவுகணைனா இந்த அக்னி 5 தான். இதனால மேக்சிமமா 1.5 டன் அளவுக்கு வார்ஹெட்டை வச்சா 8 வார்ஹெட்ஸ் வரைக்கும், அதை விட குறைவான வெடிப்பொருளை வைக்கிறப்போ 12 வார்ஹெட்ஸுக்கும் அதிகமாக கொண்டு போயிட்டு தாக்கக்கூடிய ஒரு கேப்பபிளான சிஸ்டமா இது இருந்துட்டு இருக்கு. இதோட ரேஞ்சுன்றது 9000 கிலோமீட்டர் இருக்கப்போ மோஸ்டா இந்த ஏஷியன் கான்டினென்ட்ல எல்லா பகுதியிலும் இதனால ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஆனால் நமக்கு பிரச்சனைன்றது இதோட நிக்கல. இப்போ அமெரிக்கா நம்மள இந்த அக்னி 5 விஷயத்துல ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டே கிடையாது. இவங்க உருவாக்கக்கூடிய இந்த ஏவுகணை தொழில்நுட்பமானது சைனாவை கவுண்டர் பண்றதுக்காக தான் உருவாக்கப்படுது. ஐரோப்பாவோட சில பகுதிகள் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ்குள்ள வந்தாலும் இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய த்ரெட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அக்னி மிசைல்ஸை பத்தி பெருசா ஆஹா ஓஹோன்னு பேசியிருந்தாங்க. ஆனா அதே அமெரிக்கா இந்த அக்னி 6ன்னு வரப்போ இந்தியாவை சாங்ஷனுக்குள்ள கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதோட ரேஞ்சுன்றது இன்க்ரீஸ் ஆகுறப்போ. ஸோ இந்த மிசைலை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம DRDO அக்னி 5க்கும் அக்னி 6க்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணும். இப்போ அக்னி 5 பொறுத்த வரைக்கும் அது MIRV தொழில்நுட்பத்தை கொண்டது. MARV ஒரு ஹைப்பர்சோனிக் லைட் வெஹிக்கிள் அது உள்ள வச்சு அந்த மெனுவர் பண்ணக்கூடிய ரீஎன்ட்ரி வெஹிக்கிளை கொண்டு வரதுக்கான அந்த ப்ராஜெக்டும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த அக்னி 5 உருவான அந்த காலகட்டமும் இப்போ அக்னி 6 உருவாக்கூடிய காலகட்டமும் ரொம்ப அட்வான்ஸ்டா மாறிடுச்சு. இந்த அக்னி 5 இருந்தப்போ மோஸ்டா இந்த ABMனு சொல்லுவாங்க, ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இல்ல ஆன்டி பாலிஸ்டிக் டிஃபென்ஸ் யூனிட்னு. இதோட ப்ராஜெக்ட்ன்றது பெருசா எந்த ஒரு நாடுகள் கிட்டே இல்லை. ஆனா இப்ப நிறைய நாடுகள் கிட்ட இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் இருக்கு. ரஷ்யா கிட்ட S-500, அமெரிக்கா கிட்ட THAAD, சைனா கிட்ட HQ-19 சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் டிஃபெண்ட் பண்றதுக்கான அந்த ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ உருவாகிட்டு இருக்கு. இப்படி உருவாகக்கூடிய இந்த ஏவுகணைகளுக்கு எதிராக ஒரு பாலிஸ்டிக் மிசைல் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும். இந்த ABMனு சொல்லக்கூடிய ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கான அந்த ஒரு கான்செப்டை இது ஓவர் கம் பண்ணி ஆகணும். இப்போ இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய அமெரிக்காவோட தாட் சிஸ்டமே இஸ்ரேலோட வான்பரப்பை பாதுகாக்கிறதுலையும் ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ல இருந்து இஸ்ரேல் அந்த ஷீல்ட்
இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்லையும் சில இடங்களில் ஃபெயில் ஆகியிருந்தது. ஸோ இந்த அட்வான்ஸ்டு சிஸ்டம் பின்னாடி சில இஷ்யூஸ் இந்த மாதிரி இருந்தாலும் வரப்போகிற காலங்களில் இவங்களோட இந்த அப்கிரேடட் சிஸ்டம்ஸ் யுனைடெட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ்ன்றது ரொம்பவே ஹைடெக்காக இருக்கும். அப்போ இதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணனா இதுக்கான கவுண்டர் மெஷர்ஸையும் அதில் கிரியேட் பண்ணணும். அப்படி பார்க்குறப்போ இந்த அக்னி 6ல் முக்கியமான 4 கான்செப்டை ஸ்டடி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த 4 கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாலிஸ்டிக் மிசைல் அதோட பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரியை ஃபாலோ பண்ணும். ஆனால் இப்படி ஃபாலோ பண்ணுறப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ ரொம்ப ஈஸியான டார்கெட்டா, ஏன்னா பாலிஸ்டிக் வார்ஹெட்டை டிஃபெண்ட் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது எந்த இடத்துல வரும், எவ்வளவு வேகத்துல வரும்ன்றத முன்கூட்டியே கணிச்சு நார்மலா நீங்க ஒரு பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டார் உள்ள அனுப்பினாலே போதும். அது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மோதி ஹாட் கில் மெத்தட்ல இந்த இடத்துல அழிக்கப்பட்டுரும். ஆனா MARV தொழில்நுட்பம் உள்ள வரப்பதான் இது கொஞ்சம் கஷ்டமா மாறும். அந்த வார்ஹெட்ன்றது ஒரே நேர்கோட்டில் வராமல் அது பாதையை மாற்றி வரப்போ இன்டர்செப்ஷன்றது இந்த இடத்துல அதிகமாகும். இப்போ இதை MARV தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இப்போ கிடையாது. இப்போ ப்ராஜெக்ட் உருவாகிட்டு இருக்கே தவிர டெப்ளாய் பண்ற அளவுக்கு MARV வார்ஹெட்ஸ்ன்றது இன்னும் நம்ம கிட்ட இருக்கான்றது கன்ஃபார்மா தெரியல. அப்படி பார்க்குறப்போ 2 விதமான ட்ராஜெக்டரியை இந்த வார்ஹெட்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி டிசைன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று அந்த பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரி பாரபோலா ஷேப்ல இருக்கும், ஒரு முட்டையை கவுத்து வச்ச மாதிரி. இந்த ஷேப்ல இந்த ஏவுகணைகள் வரப்போ அதை இன்டர்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழி இருக்கப்போ இந்த வார்ஹெட்ஸ்ல குறிப்பிட்ட சில வார்ஹெட்ஸை எக்ஸ்டர்னல் பூஸ்டர்ஸோட உதவியோட குவாசி பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரியை ஃபாலோ பண்ற மாதிரி, அதாவது அது கீழே அதோட டெர்மினல் ஃபேஸ்ல வரப்போ திடீர்னு அதோட பாதையை மாத்தி இன்னும் கொஞ்சம் தூரம், இப்போ நார்மலா ஏன்ற பாயிண்ட் நம்ம டார்கெட்டா வச்சுனா அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் அடிக்க போறப்போ அது குவாசி பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரியை இந்த ட்ராஜெக்டரியில பாதி தான் வரும். அந்த ட்ராஜெக்டரியை ஃபாலோ பண்ற மாதிரி இதை அப்கிரேட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனை இது யூஸ் பண்ண போற 12க்கும் அதிகமான வார்ஹெட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு வார்ஹெட் விழக்கூடிய இடத்துல இருந்து மினிமம் 60ல இருந்து 90 கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு போயிட்டு தாக்கக்கூடிய அளவுக்கு இதை டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் பூஸ்டர்ஸோட உதவியும் இல்லாமல் அந்த மிசைலோட வார்ஹெட்ஸ் பிரியணும்னா அது மேலே அந்த ரீஎன்ட்ரி ஃபேஸ்ல பல கிலோமீட்டருக்கு உயரத்திலேயே அதோட வார்ஹெட்ஸை பிரிச்ச மட்டும்தான் பூமியோட ஈர்ப்பு விசையும் அது கீழே விழக்கூடிய அந்த விசையும் பயன்படுத்தி இந்த அளவுக்கு கிளைட் பண்ணி அதனால ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இது ஒன்னாச்சா. இரண்டாவது இருக்கக்கூடியது டீகாய்ஸை டெப்ளாய் பண்றது, கூடவே சேர்த்து பல்வேறு விதமான ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சென்சார்ஸை இது கூட ஃபிட் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்சார் சூட் எப்படி ஒர்க் ஆகும் கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா இஸ்கந்தர் மிசைல்ஸ்ல சின்ன சின்ன ஃபிளார்ஸ் ராக்கெட் ஃபிளார்ஸ் மாதிரி யூஸ் பண்றாங்கன்ற ஒரு கான்செப்ட் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். அதே ஒரு முறையின் கீழே இந்த ஒரு மிசைலோட வார்ஹெட் பிரியறப்போ இதுக்குன்னு தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட்டை செட் பண்ணி, இந்த சென்சார் நெட்வொர்க்காகவே தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட்டை செட் பண்ணி அது இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸோட வார்ஹெட்டோட ஒன்னா ரிலீஸ் ஆகணும். ஆனா இது போகக்கூடிய பாதை தனியா இருக்கும், இது போகக்கூடிய பாதை தனியா இருக்கும். இப்படி தனியா போகக்கூடிய அந்த சென்சார் நெட்வொர்க், அது கூட இருக்கக்கூடிய டிகாய்ஸ், எதிரில் வரக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு இதோட பிளாஸ்மாவை ஒத்த அந்த ஒரு RCS கிரியேட் பண்ணி கொடுக்கறதுனால எது பாலிஸ்டிக் மிசைலோட வார்ஹெட்ன்றது குழப்பம் ஏற்பட்டு அந்த டிகாய்ஸை ஸ்ட்ரைக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது இரண்டாவது. மூணாவது இருக்கக்கூடியது, இந்த டிகாய்ஸை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அதே அளவுக்கு ஹெவி இம்பாக்டா கொடுக்கக்கூடிய ராட்ஸை நாங்கள் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரஷ்யாவோட ஆர்சனிக் மிசைல் இது வந்து ஒர்க்கிங் மாடலாக கிரியேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ வந்து உலகத்தில் ஒரு பெரிய கான்செப்ட் ஒன்று இருக்கு. லைட்டோட ஸ்பீட்ல வெறும் ஒரு நெல்மணி அளவுக்கு ஒரு பொருள் ஒளியோட வேகத்தில் நம்ம பூமியை வந்து தாக்குச்சுன்னா அது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கைனடிக் எனர்ஜியால இந்த பூமி அழியறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி விண்வெளியிலிருந்து ஒரு சின்ன ராடு, ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் வேணாம், வெறும் ஒரு அடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் ராடை 3ல இருந்து 5 இன்ச்சஸ் அந்த திக்னஸ் அளவில் நீங்க விண்வெளியில இருந்து சத்தத்தோட வேகத்தை விட அதிகமான வேகத்தில் டிராப் பண்றப்போ அது கீழே விழுந்து அதோட இம்பாக்டை ஏற்படுத்துறப்போ ஒரு குண்டு வெடிச்சதுக்கான அந்த பிளாஸ்ட் ரேடியஸ் எந்த அளவுக்கு உருவாகுமோ அதே மாதிரி ஒரு சப்தத்தையும் அதே மாதிரி ஒரு இம்பாக்டையும் அந்த இடத்துல உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த மிசைலோட வார்ஹெட்டோட சேர்த்து ஒவ்வொரு வார்ஹெட்டுக்கும் பேரலா 4ல இருந்து 5 எக்ஸ்டர்னல் ராட்ஸை யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல கிரியேட் பண்ணனா, ஒரு வார்ஹெட் விழுகிறப்போ அதோட சப்மிஷன்ஸ் கூட சேர்த்து இந்த ராட்ஸும் அதற்கு கூட இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸும் கீழே விழுகிறப்போ ஒரு பெரிய டேமேஜ், ஒரு பில்டிங்கை நீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்க, நான் நியூக்ளியர் அட்டாக்லேயே ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னா அந்த வார்ஹெட் விழுகிற இடத்தையும் தாண்டி இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் மாதிரி வரும் பக்கத்துல வந்து விழுகிறப்போ. அந்த மாதிரி இந்த ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ்னால ஒரு பெரிய டேமேஜ் அந்த இடத்துல ஏற்படும். இன்கேஸ் வார்ஹெட் அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணப்பட்டுட்டாலும் கீழே விழக்கூடிய இந்த ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸை அவ்வளோ சீக்கிரத்தில் இன்டர்செப்டர்ஸ்னால இன்டர்செப்ட் பண்ண முடியாது. கடைசியாக தான் இந்த MARV கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு இதோட 2 வேரியண்ட்டை நம்ம உருவாக்குறப்போ, ஒன்று 12 வார்ஹெட் வரைக்கும் வைக்கக்கூடிய ஒரு வேரியண்ட், கடைசியா 2ல இருந்து 3 மெனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிளை கொண்ட இந்த MARV கான்செப்டை கொண்டு வந்து இது கூட வைக்கிறது கடைசி செட் ஆஃப் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 முக்கியமான அம்சங்களும் இந்த அக்னி சீரியஸ்ல, அக்னி மிசைல் சீரியஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான மிசைலா இது உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் இப்போ அப்ரூவல் கொடுப்பாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்ன, இல்லை இதை நம்மளால உருவாக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா மிசைலை உருவாக்குறதுக்கான 100% தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்கு. அக்னி 5 கம்பேர் பண்றப்போ இது 4 ஸ்டேஜ் மிசைலை இந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கேனிஸ்டர் பேஸ்டு கோல்டு லான்ச்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஃபியூல் இக்னைட் ஆகாம இந்த ப்ரெஷரைஸ்டு சாம்பருக்குள்ள இதை வைக்கிறப்போ
ஃபர்ஸ்ட் அந்த சீலிங்கை கிழிச்சுக்கிட்டு அந்த ப்ரெஷர் கேஸ் இதை வெளியே தள்ளுறப்போ இந்த மிசைல் வெளியில வந்து அதுக்கப்புறம் இக்னைட் ஆகும். இந்த ஒரு கேட்டகரியில் இதை உருவாக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதுக்கான அப்ரூவல் வர வேண்டியதுதான் பாக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம கிட்ட இதுக்கான தொழில்நுட்பம் இருக்கு. ஆனால் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ்னாலையும் இல்லை இந்த மிசைலுக்கான தேவை இருக்கான்றதையும் அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கு இந்தியா அப்ரூவல் கொடுப்பாங்கன்றது மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு டவுட். எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்கான தேவை கண்டிப்பாக இந்தியாவுக்கு இருக்கும். இதில் வந்து நீங்கள் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை உருவாக்கணும்னாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை ஒரு ரோலாக இந்த இடத்துல ப்ளே பண்ணும். யூரோப்போட எந்த பகுதியை வேணால் எங்களால் ஸ்ட்ரைக் பண்ண முடியும்னு ஒரு மிசைல் இருக்கப்போ அது இந்தியாவோட டாமினன்ஸை இந்த இடத்துல கிரியேட் பண்ணும். டைரெக்டாக யாருக்கும் த்ரெட்டாக யாரும் மாற போகிறதில்ல. ஆனால் மற்ற நாடுகள் யாராச்சும் நமக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கணும், இல்லை மற்ற நாடுகள் நமக்கு எதிரான ஒரு ப்ரெஷரை மவுண்ட் பண்ணணும்னு இந்த இடத்துல ஒரு பேச்சு அந்த இடத்துல வரப்போ இது நமக்கு இந்த இடத்துல ஒரு கேம் சேஞ்சர் வெப்பனாக இருக்கும். இரண்டாவது இருக்கக்கூடியது டாமினன்ஸை இந்த இடத்துல அதிகப்படுத்துறது. இப்போ இந்தியாவோட டாமினன்ஸ்ன்றது ஏஷியன் கான்டினென்ட்ல ஓரளவுக்கு இருக்கு. மற்ற நாடுகள் வளர்ந்த நாடுகள், ஏன்னா ஏஷியன் கான்டினென்ட்ல போட்டின்றது அதிகம். அப்படி இருக்கப்போ இந்தியாவோட குளோபல் டாமினன்ஸையும் குளோபல் டிட்டரன்ஸையும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு மிசைல் இந்த இடத்துல ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி அமெரிக்காவோட ஒரு பெரிய கேம் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கே சீரிஸில் இருக்கக்கூடிய மிசைல்ஸே ஒரு 8000 கிலோமீட்டர் 9000 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸாக மாற்றணுன்றப்போ அமெரிக்கா அதுக்கு பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரெஷரை போட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இன்னும் ப்ராஜெக்டாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ ஒரு ஐசிபிஎம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஏன்னா சப்மரைன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை டெஸ்ட்ராய் பண்ணுறதே கஷ்டம். அதுலேயும் ஐசிபிஎம் கண்டுபிடிச்சு டெஸ்ட்ராய் பண்ணுறதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லேயே தாட் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால எந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சது, இல்லை எந்த அளவுக்கு கோட்டை விட முடிஞ்சதுன்னு பார்த்தோம். அப்படி இருக்கப்ப இப்படி ஒரு த்ரெட் புதுசாக ஒரு எதிரி உருவாகிறத அமெரிக்கா கண்டிப்பாக இந்த இடத்துல விரும்ப மாட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட டிப்ளமேட்டிக்கல் ப்ரெஷர்ன்றது இந்தியாவுக்கு வரும். இதையெல்லாம் தாண்டி இந்த ப்ரெஷர் எல்லாம் தாண்டி டிஆர்டிஓக்கான அப்ரூவல் இதை கொடுத்தாங்கன்னா வெறும் சில மாசங்களில் டிஆர்டிஓவில் இது ஒரு மிசைலாக கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். பார்ப்போம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இல்லை இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் கேம் நடக்குதுன்றதை. ஸோ அக்னி சீரியஸில் இந்த அக்னி 6 இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேரியண்ட்டாக அக்னி 5 Mark 2 இது உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மிசைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்லாம் தாண்டி இந்தியாவால் இந்த மிசைலை உருவாக்க முடியுமான்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன தோணுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடுவது உங்கள் எல்லாருக்கும்